REVA'S. இன்னைக்கு நம்ம சேனலுக்காக சில கிராஃப்ட் திங்ஸும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது வந்து ஒரு ஃபைல். இந்த ஃபைலோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் சீக்வென்ஸ் வச்சு அவங்க வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வென்ஸ் வந்து டபுள் கலரில் இருக்கும். இப்போ இது வந்து கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து சில்வர் கலர்லயும் மாறும். நம்ம வந்து 2 கலர்ல எந்த கலர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இத ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வெளியில எடுத்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல் இந்த மாரி டச் பண்றதுக்கே ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்கும். கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகுது. எனக்கு வந்து இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த ஃபைல்ல நம்மளோட பேப்பர்ஸோ, இல்ல டிராயிங் பண்ண ஷீட்ஸோ வைக்கணும் அப்டின்னா, டபுள் சைட் பஞ்ச் பண்ணும் இல்லையா? அந்த பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இத லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஞ்சரியால் ஷாப்க்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ, அந்த கடையில வாங்குனது தான் இது எல்லாமே. இந்த வீடியோல நான் காமிக்கிற எல்லா பொருட்களுமே ₹5 தான். இப்ப நான் எடுத்திருக்கிறது ஒரு டிராயிங் நோட்டு. இது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் டிராயிங் பண்ணுறதுக்கு, பேஸ்டல் டிராயிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 15 ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் 180 GSMல இந்த பேப்பர் இருக்கு. ஏற்கனவே இதே மாரி ஒரு டிராயிங் நோட் நான் வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் டிராயிங் அல்லது சாஃப்ட் பேஸ்டல் டிராயிங் பண்ணிட்டு, இல்ல அக்ரிலிக் பெயிண்ட்ல டிராயிங் பண்ணிட்டு மாஸ்கிங் டேப் ஒட்டியிருப்போம் இல்லையா? அத பிரிக்கும்போது கூட பேப்பர் வந்து கிழியாது. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நான் எடுத்திருக்கிறது ஒரு டைரி. இப்ப இந்த கவர பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற டைரிய நான் எடுத்துட்டேன். இந்த டைரிய நம்ம பர்சனல் டைரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது ஜர்னல் ஆர்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, அத கூட நம்ம இதுல பண்ணலாம். இந்த டைரியோட கலர் பிடிச்சிருந்ததுனால நான் இத வாங்குனேன். இப்ப இத எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் இப்ப எடுத்திருக்கிறது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸ் வீட்ல சுத்தமா இல்ல. எல்லாமே தீர்ந்துருச்சு. அதனால இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். வீட்ல வளர்க்குற பறவைகளோட சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த வீடியோல. கரெக்ட்டா நம்ம டப்பிங் பேசும்போது ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டுட்டே இருக்குதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய ஷேப்ல, நெறைய கலர்ல இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஒரு கலர்ல, ஒரு ஷேப்ல மட்டும் கூட நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கலாம். ஆனா, இந்த மாதிரி மல்டி கலர்ல வாங்கிட்டு, வேற வேற ஷேப்ல வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹைலைட்டர்ஸ். இதோட கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இதோட ஷேப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இத ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இதுல வந்து மேல் பக்கம் மூடி இருக்கு பாருங்க. அந்த மூடிக்கு உள்ளக்க வந்து சீக்வென்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். ரெசின் ஆர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்லைம்ல கூட இத மிக்ஸ் பண்ணி விளையாடலாம். நெயில் ஆர்ட் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி சீக்வென்ஸ நம்ம வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம நெயில் ஆர்ட் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதுல வந்து மொத்தம் 6 கலர் இருந்தது. 6 கலரையும் நான் எடுத்து கையில வச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஷாப்ல டேப்லெட்ஸ் மாதிரி, பாம் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பென்சில் மாதிரி இப்படி நெறைய ஹைலைட்டர்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஷேப் பிடிச்சிருந்ததுனால நான் இத எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த பவுச்லயே வச்சுட்டேன். இதோட கலர்ஸுமே நல்லா பிரைட்டா இருந்தது. அதனால ஆரஞ்சு கலர்ல ஒரு ஹைலைட்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். எல்லா கலர்ஸுமே நல்லா அட்ராக்டிவா இருந்தது. இப்போ இத எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு பெயிண்டிங் கிட். இப்போ அத எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுல என்ன இருக்கும்னா 8 கலர்ல பெயிண்ட் இருக்கும். அது கூடவே ஒரு ரவுண்ட் பிரஷ் ஒண்ணு இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு டெம்பரா பெயிண்ட், வாட்டர் கலர் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே கிளாஸ் பெயிண்டிங்குரிய கலர்ஸ் தான் இருக்கும். உள்ளக்க இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாஸ்டிக்னால செஞ்சது. கிளாஸ் கிடையாது. இதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுட்டு ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு வால் டெக்கர் இது. இதுல வந்து நம்ம பெயிண்ட் பண்றதுக்காக இதுல இருக்கிற பெயிண்ட்ட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ம கிட்ட இருக்கிற கிளாஸ் பெயிண்ட்ட யூஸ் பண்ணலாம். அடுத்ததா நம்ம வாங்கியிருக்கிறது இந்த ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரே பாக்ஸ்ல 2 விதமான ஸ்டோன்ஸ் இருக்கும். 2 ஸ்டோன்ஸையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல. இத வந்து நம்ம ரெசின் ஆர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்குமே இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்சிக்கல் ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கவர் மட்டும் வாங்குனாலே ₹5 இருக்கும். இதுல வந்து 3 கவர் சேர்த்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 3மே சேர்த்து ₹5 அப்படின்னு. அதனால தான் நான் இத வாங்குனேன். எப்பவாச்சும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா, நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி காட்டலான்றதுக்காக நான் இத வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு மினி டைரி வாங்கியிருக்கேன். இந்த டைரி ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருந்தது. அதனால நான் இத வாங்குனேன். இப்ப இதுக்கு மேல ஒரு டிரான்ஸ்பரண்டான பேப்பர் இருக்கு. அத பிரிச்சிடலாம். அத பிரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் இத எடுத்து காட்டுறேன். நார்மலாவே மினியேச்சர் திங்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். இந்த மினி டைரிய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மினி டைரியில இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர பிரிச்சு எடுத்துட்டேன். இப்ப இதுல இன்னொரு ஷீட் இருக்கு. அதையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டைரியோட ஃப்ரண்ட் சைடுல டூ சம்திங் குட் எவ்ரிடே அப்படின்னு போட்டிருந்தது. இதுல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. சின்ன சைஸ்ல ஜர்னல் ஆர்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுல நம்ம செய்யலாம்.
பட் நான் வந்து இத என்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு யூஸ் பண்றதுக்காக தான் நான் இத வாங்கியிருக்கேன். இப்போ இத எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வாங்கியிருக்கிறது வந்து ஸ்குவீஷி டாய் இருக்கு இல்லையா? அத வந்து பெயிண்ட் பண்றதுக்கான ஒரு கிட் இது. இந்த டாய் வந்து ஒயிட் கலர்ல குடுத்துருக்காங்க. இதுல 6 கலர்ல பெயிண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு இந்த ஸ்குவீஷி டாய் பெயிண்டிங் கிட் நான் 3 வாங்கியிருக்கேன். ஒண்ணு வந்து பூனைக்குட்டி, இன்னொன்னு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்னொன்னு வந்து ஒரு பன்னி. இந்த 3மே வாங்கியிருக்கேன். இந்த ஸ்குவீஷி டாய் பெயிண்டிங் கிட் 3லயுமே 6 கலர்ல பெயிண்ட் இருக்கு. கூடவே ஒரு ஃபிளாட் பிரஷ் ஒண்ணு இருக்கு. அடுத்ததா நம்ம வாங்கியிருக்கிறது சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரியான பெயிண்டிங் கிட். இது வந்து பிரின்சஸ் சோஃபியாவோட வுட்டன் பெயிண்டிங் கிட். இதுலயும் 6 கலர்ல பெயிண்ட் இருக்கும். கூடவே ஒரு ஃபிளாட் பிரஷ், ஒரு ரவுண்ட் பிரஷ் 2 பிரஷ் இதுல குடுத்துருக்காங்க. இதுல நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, மேல ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த பிரின்சஸ் உடைய ஹெட்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அதுல வந்துட்டு நாட் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஜூட் த்ரெட்ட. நம்ம இந்த ஜூட் த்ரெட்லயே வைக்கலாம். இல்ல வேற ஏதாவது சாட்டின் ரிப்பனோ இல்லன்னா ஏதாவது ஒரு த்ரெட்டோ வச்சுட்டு கூட நம்ம இத ஹேங் பண்ணி வைக்கலாம். அவ்வளவுதான். இந்த கிராஃப்ட் திங்ஸும், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.